ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். விவோ கிட்ட இருந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல Vivo V25 5G அப்படின்ற ஒரு புது 5G ஸ்மார்ட் போன் நமக்கு 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, பேக் செட், கலர் சேஞ்சிங் பேக் செட் பேனல் மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸோட இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல என்னெல்லாம் இருக்கு, இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பட்ஜெட் செக்மெண்ட்க்கு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் ரீசனபிளா இருக்கா, இந்த ஸ்மார்ட் போனை நாம கன்சிடர் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Vivo V25 உடைய ப்ரோ வேரியண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை இந்தியன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய சேம் எக்ஸாக்டான லுக்கில் தான் இந்த Vivo V25 5Gயும் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் வந்திருக்கு. அண்ட் லுக் மட்டும் இல்லை, பில்டு குவாலிட்டியிலேருந்து எல்லாமே Vivo V25 ப்ரோவில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ சேம் அதே மாதிரி தான். பேக் சைட் ஃப்ளோரைட் ஏஜி கிளாஸ், அந்த கலர் சேஞ்சிங்கான அந்த ஒரு பேனல் தான் இங்கே பேக் சைட் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சன்லைட்டில் காட்டும் போது கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். அண்ட் பேக் சைட் பேனலில் ஏதாவது ஒரு ஷேப்பை வச்சு நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் காட்டும் போது அந்த ஷேப்புடைய இம்பாக்ட் அப்படியே பேக் சைட் பேனலில் விடும். ஸோ இதெல்லாம் Vivo V25 Proல பார்த்த அதே விஷயம் தான். ஸோ அது அப்படியே இங்கே Vivo V25 5G இதுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. கலர் ஆப்ஷன்லேயும் அங்கே மாதிரி ரெண்டு கலர் ஆப்ஷன் தான், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 186 கிராம்ஸ்க்கான வெயிட், 7.79 mm திக்னஸோட இந்த Vivo V25 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது இந்த கலர் சேஞ்சிங் பேக் சைட் பேனல் அப்படின்ற இது ஒரு யூனிக்கான ஃபீச்சர் மட்டும் இல்லாமல் லுக் வைஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே இருக்கு, கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும். அடுத்து மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது இங்கே டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே தான். 6.44 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான இந்த ஒரு AMOLED டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேவை பற்றின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை. டிஸ்பிளேல என்ன டச் சாம்பிளிங் ரேட், என்ன பீக் பிரைட்னஸ், என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த டீடைல்ஸ் எதுவுமே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்கான காம்பினேஷனோட இருக்குது. இது போக மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 4500 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் 4500 யூஸ்வலாக விவோ கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் இந்த 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்றதுக்கு பதிலாக 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு 44 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் இருக்கு. அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ MediaTek உடைய Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் 6 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 5G சிப்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு நல்ல டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு ப்ராசஸர் தான். அதுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் கேமிங்லேருந்து எல்லாமே நமக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் அது கூட 4D கேமிங் வைப்ரேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேம் விளையாடும் போது அந்த 4 டைமென்ஷனுக்கான அந்த ஒரு வைப்ரேஷனையும் நம்மளால இதில் ஃபீல் பண்ண முடியும். அது போக இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வகையில் 5G பேண்டுன்னு பார்க்கும்போது இப்போதைக்கு 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் Dimensity 900 ஓகே டீசென்டான ஒரு ஃபீச்சராக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. அடுத்து விவோ உடைய மெயின் அட்ராக்ஷன் கேமரா. ஸோ எப்போவுமே விவோ அப்படின்னு சொன்னாலே கேமரா தான் அவங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.79க்கான அப்பேச்சர் வெளியிட இருக்கு. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OISக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரால இருக்கு. இது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரால என்ன சென்சார் அந்த டீடைல்ஸ்லாம் அவங்க பெருசாக இங்கே மென்ஷன் பண்ணல. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வந்தோம்னா இங்க 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. f2.0க்கான அப்பேச்சர் வெளியிட வருது. அண்ட் இந்த செல்ஃபி கேமரால ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சரும் நமக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா vlogging பண்றவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் கேமரா ரொம்பவே நல்லா இருக்கும். மெயினா ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணி vlogging பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் அப்படின்றது கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சரா இருக்கும். இது போக இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைமரி ரியர் கேமராவாகட்டும் இல்ல செல்ஃபி கேமராவாகட்டும் ரெண்டுத்துலயுமே மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் போன்ஸ் ரியர் சைட் மட்டும் தான் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இங்கே செல்ஃபி கேமராலையும் இவங்க 4K கொடுத்துருக்கிறதுனால செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி vlogging பண்றவங்க இல்ல நம்மள மாதிரி யூடியூப் சேனலுக்காக செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்டிங் பண்றவங்களுக்குலாம் இந்த ஸ்மார்ட் போனுடைய செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கும். 50 மெகா பிக்சல் கேமராவும் இருக்கிறதுனால ஒரு நல்ல கிளாரிட்டியான வீடியோ அவுட்புட்டும் கொடுக்கும் அண்ட் இமேஜ் அவுட்புட்டும் கொடுக்கும். அண்ட் அது கூட இதுல நமக்கு ஐ ஆட்டோ ஃபோக்கஸிங் அண்ட் 4K வீடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த செல்ஃபி கேமரா மெயினா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜான அட்ராக்டிவான ஃபீச்சர்
ஃபீச்சராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ரியர் கேமராவும் ஓகே டீசெண்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலில் அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான். நமக்கு Android 12க்கான ஒரு அப்டேட்டட் OS பண்டச் OS 12 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் 28,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12GB + 256GB வேரியன்ட் 32,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் HDFC பேங்க், ICICI பேங்க் இல்லை SBI பேங்க் கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் 2,500 rupees வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களால் 25,500 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே இந்த Vivo V25 5G வாங்கிக்க முடியும். இது போக உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்டாகவும் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேல்யூவோட சேர்த்து நமக்கு வருது. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி வாங்கும்போது உங்களால் ஒரு நல்ல செக்மெண்ட்டுக்கு, நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த Vivo V25 5G வாங்கிக்க முடியும். அப்படி ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் அந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் எந்த ஒரு ஆஃபரும் அப்ளை பண்ணாமல் இந்த 28,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய ஒப்பீனியன். உங்களுக்கு செல்ஃபி கேமரா மெயின் ப்ரிஃபரன்ஸ். செல்ஃபி கேமரா வச்சு நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன், மெயினாக vlogging மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவேன், அதுக்காக எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த Vivo V25 5G ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சரும் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அண்டர்ரேட்டடான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக Dimensity 900 அண்ட் 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்குது, 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஃபீச்சர்லாம் கொஞ்சம் டவுன்கிரேடடான ஃபீச்சர் தான். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே தான், எனக்கு இதுவே போதும், எனக்கு செல்ஃபி கேமரா தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ், ஸோ அது நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த Vivo V25 5G கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு மற்ற ஃபீச்சர்ஸும் வேணும்னு சொல்லக்கூடியவங்க மார்க்கெட்டில் வேறு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த Vivo V25 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்ததுலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? நீங்கள் இந்த செக்மெண்ட்டுக்கு வாங்குவீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி அப்படியே இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.